இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாமோ கிளைமேக்ஸ் மட்டும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தூள்ல பார்த்த அந்த அதே விக்ரம திருப்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம வீர தீர சூரன் இந்த திரைப்படத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். அதிகப்படியான ப்ரொமோஷன்னால அதிகப்படியான எதிர்பார்ப்போட பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் நேற்று காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் பல வழக்குகள் சந்திச்சு 3 தடவை தள்ளி போய் சாயந்தரம் 4 மணிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. வீர தீர சூரன் மூணுமே ஒருத்தர் தான் சியான் விக்ரம். அவரோட கேரக்டர் பேர் காலினாலே ஒரு ஃபயர் வந்துடும். அந்த ஃபயர் படம் முழுக்கவே கேரி அவுட் பண்றாரு. படத்தோட கதை என்ன அப்படின்னா, விக்ரம் ஒரு மதுரையில் இருக்கிற ஒரு பெரியவர்னா ஒரு பெரிய ரவுடி. அவர்கிட்ட அடியாளா இருந்திருக்காரு முன்னாடியே. அதை விட்டுட்டு குடும்பம் குழந்தைன்னு மளிகை கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்காரு. அந்த பெரியவருக்கு அவருடைய மகனை வந்து என்கவுண்டர் பண்ண போறாங்கன்ற செய்தி வரும்போது அந்த மகனை காப்பாற்றுறதுக்காக விக்ரம் வந்து நிற்கிறாரு. விக்ரம் திருப்பி அந்த பெரியவரோட போய் சேர்ந்தாரா, அவர் மகனை காப்பாற்றினாரா, அவர் என்ன ஆனாரு அப்படிங்கிறது தான் திரைப்படத்துடைய கதை. எஸ்.யு. அருண்குமார், பண்ணையார் பத்மினியும், சேதுபதி, சித்தா மூணுமே வந்து மதுரை மண் சார்ந்த திரைப்படங்கள். இதுவுமே முழுக்க மதுரை மண் சார்ந்தது இருக்கு. பெரிய படம். முழு படமும் இரவுல நடக்குது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருது 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு. அது மட்டும் பகலில் நடக்குது. ஒரு இரவுல நடக்கிற ஒரு கதை. படம் மெதுவாக தான் ஸ்டார்ட் ஆகுது. போக 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 வேகம் எடுக்குது. ஒரு மீடியம் ஃபாஸ்ட்டில் தான் போகுது அப்படின்னு சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் விக்ரம் அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தூள்ல பார்த்த அந்த அதே விக்ரம திருப்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த மதுரை வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஊர்க்கார ஆளா மாறி நம்மள ஒருத்தரா திரையில வருவார்ல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்மள ஒருத்தரா வேஷம் போடாம ரியலா பண்ண மாதிரி ஒன்று இருந்துச்சு. எமோஷன்ல இருந்து ஆக்ஷன்ல இருந்து மனுஷன் மெனக்கட்டு நடிச்சிருக்காரு. உடலை வருத்திக்கிட்டு உடம்ப கட்டா வச்சுக்கிட்டு படம் முழுக்கவே ஒரு பாடி மெயின்டைன் பண்றாரு. அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேக் டு ஃபார்ம் மாதிரி இருக்கு பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் துஷாரா விஜயன், தமிழ்ல அறிமுகமாக இருக்க சுராஜ், எஸ்ஜே சூர்யா வந்து அவருடைய வழக்கமான பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் அடக்கி வாசியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அந்த எப்போதும் செய்கிற அந்த நக்கல் நயாண்டி இல்லாமல், குரலை உசத்தாமல், கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக ஒரு கன்னிங்கான ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு மெதுவான ஒரு அமைதியான ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காரு. சுராஜுமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம், ஏன்னா சுராஜ் இவ்வளோ பேசினாரே ஆளே காணுமேன்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அதை நிறைவாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சுராஜோட அப்பாலேருந்து எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஜிவியோட மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு என்னமோ சொதப்பின மாதிரி இருந்துச்சு. குடும்பத்துக்காக முழு படமும் குடும்பத்துக்காக மட்டுமே ஒரு இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு ஹீரோ வந்து கடைசியில் குடும்பத்தை கஷ்டப்படுத்தும் போது அவரும் தானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாமோ கிளைமேக்ஸ் மட்டும் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இது ஒரு பக்காவான ஒரு தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். நல்லா விறுவிறுன்னு உட்காந்து தாராளமாக ஃபேமிலியோட போய் தேட்டரில் பார்க்கலாம். இந்த நிமிஷம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே போயிடுவோம்.